பயங்கர காரசாரமான முறையில் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய அப்டேட் எல்லாமே நம்ம அதுக்கு அடுத்தது பார்ப்போம். நாமினேஷனில் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குங்க. அந்த 2வது ப்ரோமோ வந்தால் 6 பேர் தான் நாமினேஷன்லேயே இருக்காங்கன்ட்டு திட்டத்தட்ட வாக்குகள் கூட அந்த இது அன்அஃபிஷியல் ஓட்டு போகும்ல, அதில் இதெல்லாம் 6 பேர் போயிட்டு இருந்தது. இப்போ பிக் பாஸ் சொல்லி நமக்கு தெரிஞ்சது 7வது நபர் ஒருவர் ஜாயின் செய்து விட்டார். அவர் யாருன்னா விஜய் வர்மா நாமினேஷனில் இருக்காருங்க. மற்ற 6 பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மணி, ரவீனா, விஷ்ணு, மாயா, நிக்சன், தினேஷ், இந்த 6 பேர் இருக்காங்க. விஜய் வர்மா முதல் முறையாக நாமினேஷனுக்கு வந்திருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். கண்டிப்பாக இப்போ ஆடியன்ஸ் சப்போர்ட் எப்படி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நான் கூட 2வது ப்ரோமோ முடிஞ்ச உடனே நான் கேட்டேன், ஏன் விஜய் வர்மாவே இவங்க நாமினேட்டே பண்ண மாட்டாங்கன்னு. நாமினேட் பண்ணியிருக்காங்க. வெல் டன் மை பாய்ஸ். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாமினேஷன் ப்ராசஸில் இருக்கணுங்க. அப்போ தான் மக்கள் எப்படி அவரை பற்றி திங்க் பண்ணுறாங்கங்கிறது நம்மளாம் அனலைஸ் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எல்லாருமே நாமினேட் பண்ண வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். சரி, ஓகே.